நாட்டு கொய்யாக்கா. இந்த கொய்யாக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் போற வழியில கடையில கிடைச்சது. நான் சின்ன பையன்ல இருக்கிறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காய் நெறைய பறிச்சு, பறிச்சு சாப்பிடுறப்பலாம் நெறைய அந்த காய்கள்லாம் நெறையா கிடையல. பெரிய, பெரிய காய் தான் இருக்கு. ஆனா வந்து ஹைபிரிட் காய் தான் இருக்கு. இந்த மாரி நாட்டு கொய்யாக்கள்லாம் இல்ல. அப்படியே சாப்பிட்டீங்கன்னா, உள்ள பார்த்தீங்கன்னா, செக்கச்செவேன்னு இருக்கும். இந்த காயெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாட்டம் இருக்கும். சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா, காய் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்குது. ஆப்பிள் மாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு. அது இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி நெறையா இருக்கனால, இந்த கொய்யாக்காலாம் இப்போ வந்து நெறையா கிடைக்கிறதில்ல. எங்க சின்ன பையன்ல இருக்கிறப்ப நெறையா மரத்தில இருந்துச்சு. நாங்கலாம் பார்த்துருக்கோம். சின்ன சின்ன காயா இருக்கும். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ருசியா இருக்கும். உள்ள பழம் செக்கச்செவேன்னு இருக்கும். இன்னைக்கு கிடைச்சத நான் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கேன். எங்க பையன் சாப்பிட்டுருக்கான். அந்த காய் எப்படி சாமி இருக்கு? சூப்பரா இருக்கு. கொய்யாக்காய் மத்த கொய்யாக்கோட இந்த கொய்யாக்கா எப்படி இருக்கு? பார்க்க இந்த மாரி இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கியா? இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறியா? இதெல்லாம் நாங்கலாம் சின்ன பையன்ல இருக்கிறப்ப மரத்தில நெறையா எடுத்து சாப்பிட்டுருக்கிறோம். இப்பலாம் அந்த மரமும் இல்ல. இருக்கு. ஆனா கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா அந்த காயெல்லாம் இப்பலாம் நெறையா கிடைக்கிறதில்ல. காய் நல்லா சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிட எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கா? ம். சாப்பிடு. அப்படியே அவங்க காய்